டொமினிக்கன் ரிப்பப்ளிக் கண்ட்ரியில் வில்லா கான்செல்ங்கிற சிட்டியில் எடுக்கப்பட்ட இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா ஒட்டுமொத்த இன்டர்நெட்டையும் பயங்கரமாக கதிகலங்க வச்சிருக்கு. ஏன்னா இறந்ததாக சொல்லப்பட்ட யாரோ ஒருத்தங்களை சவப்பெட்டியில் வச்சு அடைச்சி அவங்களுக்கு பார்த்தீங்கன்னா மலர் அஞ்சலி எல்லாருமே செலுத்தியிருக்கிறாங்க. இதற்கு மத்தியில் அந்த இடத்துல வைக்கப்பட்ட ஒரே ஒரு ஃப்ளவர் ஸ்டாண்ட் பார்த்தீங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக அசைஞ்சுக்கிட்டே இருந்திருக்கு. இதை பார்க்கறதுக்கு அப்படியே யாரோ ஒருத்தங்க இதை பிடிச்சி ஆட்டுற மாதிரி தான் தெரிஞ்சிருக்கு. அந்த இடத்துல இருக்கக்கூடிய இறந்தவர்களோட உறவினர்லாம் அந்த சவப்பெட்டியை பார்த்து அழுகிறத நிப்பாட்டிட்டு உடனே இந்த இடத்துல ஆட்டோமேட்டிக்கா அசைக்கக்கூடிய இந்த ஃப்ளவர் ஸ்டாண்டை பார்த்து கதறி எழுதிருக்காங்க. இது மட்டும் இல்லாம அந்த ஃப்ளவர் ஸ்டாண்டை கொண்டு வந்தவங்களும் இறந்தவரும் பார்த்தீங்கன்னா ரொம்பவே நெருக்கமானவங்கிறதையும் சொல்ல செஞ்சிருக்காங்க. ஹேலி மூருங்கிற ஒரு பெண் பார்த்தீங்கன்னா அவங்களுடைய வீட்டில் இயற்கைக்கு அப்பாற்பட்ட விஷயங்கள் இருக்கிறதா சொல்லி சந்தேகப்பட்டிருக்காங்க. இதனாலவே அவங்களுடைய வீட்டில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு ரூம்லையும் பார்த்தீங்கன்னா செக்யூரிட்டி பர்பஸ்க்காக அந்த இடத்துலலாம் பார்த்தீங்கன்னா கேமரா ஃபிக்ஸ் பண்ணியிருக்காங்க. அப்போதைக்கு அவங்க வீட்டில் இருக்கக்கூடிய எந்த ஒரு ரூம்லையும் சந்தேகப்படுற மாதிரி எதுவுமே சிக்கல. ஆனால் அவங்களுடைய மகளோட ரூம்ல மட்டும் பார்த்தீங்கன்னா ஒரு விஷயம் அப்நார்மலா இருந்திருக்கு. ஏன்னா அவங்களுடைய மகளோட ரூம்ல பொருத்தப்பட்ட கேமரா ரெக்கார்ட்ஸ் பட்ட இந்த ஒரு காட்சியை நீங்களே கொஞ்சம் பாருங்க. ஏன்னா இதுல பார்த்தீங்கன்னா அவங்களுடைய மகள் சாதாரண முறையில் பார்த்தீங்கன்னா அந்த ஒரு ரூம்ல பொம்மை கூட விளையாண்டுகிட்டு இருந்திருக்காங்க. இந்த ஒரு சமயத்தில் அவங்களுக்கு ஏதாவது வித்தியாசமா தெரிஞ்சதா என்னட்டு தெரியல. ஏன்னா கட்டில இருந்து கீழே இறங்கி வந்து பார்த்தீங்கன்னா கட்டிலுக்கு அடியில் பார்க்க செஞ்சிருக்காங்க. அப்போதைக்கு கட்டிலுக்கு அடியில இருந்து அவங்களுடைய மகளை பார்த்தீங்கன்னா யாரோ ஒருத்தங்க உள்ள இழுக்கிற மாதிரியும் தெரிஞ்சிருக்கு. உடனே இந்த சின்ன பெண் பார்த்தீங்கன்னா பயங்கர சத்தமாக கத்த செஞ்சிருக்காங்க. உடனே சத்தம் கேட்டு வந்த இந்த சின்ன பெண் குழந்தை அம்மா பார்த்தீங்கன்னா அந்த இடத்துல என்னதான் நடக்குதுங்கிறத பார்த்துருக்காங்க. அதன் பிறகு பெட்டுக்கு அடியில் இருக்கக்கூடிய தன்னுடைய மகளை பார்த்தீங்கன்னா அந்த ஒரு இடத்துல இருந்து கூட்டிட்டு போயிருக்காங்க. இந்த ஒரு சம்பவம் நடந்ததுக்கு அப்புறம் அவங்களுடைய மகள் பார்த்தீங்கன்னா பார்க்கறதுக்கு ரொம்பவே வித்தியாசமான ஆக்டிவிட்டியில அடிக்கடி ஈடுபடுறதாவும் சில சமயங்களில் கட்டிலுக்கு அடியில தான் பார்த்தீங்கன்னா இவங்க தூங்கவே செஞ்சிருக்கிறதாவும் சொல்லி இந்த ஒரு வீடியோ எடுக்க செஞ்சிருக்காங்க. இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய எத்தனையோ வீடியோக்களை பொய்யனும் எடிட்டிங்னும் பல பேர் சொல்லிக்கிட்டு வந்தாலும் இந்த ஒரு வீடியோவை பொய்யாவோ இல்லைனா எடிட் பண்றதுக்கு சான்சஸே கிடையாதுங்கிறத தான் சொல்லணும். இந்த வீடியோல பார்த்தீங்கன்னா யாரோ ஒரு நபர் இறந்து போனா அவங்களுடைய மதரோட சாம்பலை பார்த்தீங்கன்னா தண்ணியில தூவுறதுக்காக வந்திருக்காரு. இந்த ஒரு சமயத்துல ஜாடியை திறந்து அதற்குள்ள இருக்கக்கூடிய சாம்பலை பார்த்தீங்கன்னா தண்ணியில தூவி இருக்கிறாரு. அப்போதைக்கு தண்ணியில தூவப்பட்ட அந்த சாம்பல் பார்த்தீங்கன்னா லவ்ங்கிற வேர்டா கன்வெர்ட் ஆயிருக்கு. இந்த வீடியோவை ஸ்லோ மோஷன்ல வச்சு ஜூம் பண்ணி காட்டுறோம். ஒரு கணம் நீங்களே கொஞ்சம் பாருங்க. உலகத்துல எத்தனையோ அதிசயங்கள் நடந்தாலும் இந்த ஒரு அதிசயம் பார்த்தீங்கன்னா அவரை பயங்கரமா வேப்படைய வச்சதாவும் அவங்களுடைய மதர் எப்போதுமே அவங்க மேல அன்பா தான் இருக்கிறதாவும் சொல்லியிருக்கிறாரு. காரணம் அன்பினுடைய வெளிப்பாடு இறந்ததுக்கு அப்புறமா இருக்கதான் செய்யுது. டஸ்டின் லீ பிராசியருங்கிற ஒரு நபர் பார்த்தீங்கன்னா வழக்கம் போல தன்னுடைய ஷிஃப்ட் முடிச்சுட்டு வீடு திரும்பி இருக்காரு. யூஎஸ்ல டென்னீசில இருக்கக்கூடிய ஒரு லோக்கல் ரெஸ்டாரண்ட்ல ஒர்க் பண்ணக்கூடிய இந்த நபர் பார்த்தீங்கன்னா லேட் நைட்ல தன்னுடைய ஷிஃப்ட் முடிச்சுட்டு கஸ்டமர் எல்லாரும் வெளியில போனதுக்கு அப்புறம் அந்த ரெஸ்டாரண்ட் லாக் பண்ணிட்டு அதன் பிறகு தான் வெளியில போவாரு. அவர் எப்போதும் தனியா தான் கிளம்புறத ஃபீல் பண்ணாம இருக்கிறதுக்காக அவர் பண்ணக்கூடிய எல்லாத்தையுமே பார்த்தீங்கன்னா வீடியோ எடுக்க ஆரம்பிச்சிருந்திருக்காரு. அப்போதைக்கு அவருடைய வீடியோல பார்த்தீங்கன்னா அவருக்கே தெரியாம பெண்ணோட உருவத்துல பார்த்தீங்கன்னா யாரோ ஒருத்தவங்க ரெக்கார்ட் செய்யப்பட்டிருக்காங்க. ஆனா இவர் கிளம்புறப்ப அந்த ஒரு ரெஸ்டாரண்ட்ல அவரை தவிர வேற யாருமே இல்லைன்னு சொல்லி தான் பாத்தீங்கன்னா இந்த ஒரு வீடியோ எடுக்க செஞ்சிருக்காரு. அதன் பிறகு அவர் வீட்டுக்கு வந்ததுக்கு அப்புறம் தான் அவருடைய கேமரால இப்படி ஒன்று சிக்கி இருக்கிறது அதன் பிறகுதான் அவருக்கே தெரிய வந்திருக்கு. இதே போலவே அவரும் மார்னிங் அவருடைய வீட்டுல இருந்து ஒர்க்குக்கு கிளம்பலான்னு போயிருக்காரு. அப்போதைக்கு அவருடைய வீட்டுக்கு வெளியில பாத்தீங்கன்னா பாக்குறது ரொம்பவே வித்தியாசமா இருக்கக்கூடிய இந்த பெண் மறுபடியும் அந்த இடத்துல நிக்க செஞ்சிருக்காங்க. இது கூடவே அவருடைய டோர் பாத்தீங்கன்னா யாரோ ஒருத்தங்க தட்ட செஞ்சிருக்காங்க. ஆனா வெளியில பாத்தீங்கன்னா யாருமே இல்ல. ஆனா மரத்தடிக்கு கீழே பாத்தீங்கன்னா இந்த ஒரு பெண் நிக்க செஞ்சிருக்காங்க. இதை எக்ஸாக்டா பாக்குறப்ப ரெஸ்டாரண்ட்ல தெரிஞ்ச அதே பெண் தான் பாத்தீங்கன்னா இந்த ஒரு இடத்துல நிக்க செஞ்சிருக்காங்க. ஆனா இவங்க பெண் தானாங்கிற கேள்வி பாத்தீங்கன்னா ஸ்ட்ராங்கா எழுந்திருக்கு. ஒரு ஓல்டு ஸ்கூல்ல நடந்த இந்த சம்பவத்தை கேட்டீங்கன்னா நீங்க பயங்கரமா ஷாக் ஆயிடுவீங்க. ஏன்னா அந்த ஸ்கூல்ல நைட் ஷிஃப்ட்ல ஒர்க் பண்ணக்கூடிய ஒரு செக்யூரிட்டி பாத்தீங்கன்னா பாக்குறதுக்கு ரொம்பவே வித்தியாசமா இருக்கக்கூடிய ஏதோ ஒண்ணு பாத்தீங்கன்னா அந்த செக்யூரிட்டி சிஸ்டம்ல பாத்துருக்காரு. உடனே அதை என்னன்னு செக் பண்றதுக்காக அந்த ஸ்கூல்ல இருக்கக்கூடிய காரிடாரை பயங்கரமா வாட்ச் பண்ணிக்கிட்டே இருந்திருக்காரு. ஆனா அப்படி நேர்ல போன அந்த நபருடைய கண்ணுக்கு பாத்தீங்கன்னா பெரிதளவுல எதுவுமே சிக்கல. ஆனா அந்த சிசிடிவி சிஸ்டம்ல இப்படி ஒண்ணு ரெக்கார்ட் செய்யப்பட்டிருக்கு.
பாக்குறதுக்கு பெண்ணோட உருவத்துல பயங்கர விகாரமா இருக்கக்கூடிய இது என்னங்கிறது பாத்தீங்கன்னா அந்த செக்யூரிட்டியை பயங்கரமா குழப்பியதாகவும் நேர்ல போய் பாக்குறப்ப அந்த ஒரு இடத்துல வேற யாருமே இல்லங்கிறதையும் சொல்ல செஞ்சிருக்காரு. இதை நம்ம நார்மல் வீடியோவாவே பாக்குறப்ப பயங்கர ஆச்சரியமா இருந்தாலும் இந்த ஒரு காட்சியை பாத்தீங்கன்னா அவரு நேரடியாவே பார்த்திருக்காரு. ஆனா ஸ்கூல்ல போய் செக் பண்றப்ப அவருடைய கண்ணுக்கு எதுவுமே சிக்கல. அமெரிக்கால நியூயார்க் சிட்டியில் வசிக்கக்கூடிய மைக்கேலி ரேஸ்ங்கிற ஒரு பெண் பார்த்தீங்கன்னா லாகுவார்டியா ஏர்போர்ட்ல பார்த்தீங்கன்னா ஒரு ஃபிளைட்ல ஏறி இருக்காங்க. இவங்க ரொம்ப நேரம் ஃபிளைட்ல டிராவல் பண்ணிக்கிட்டே இருந்ததுனால விண்டோ வழியில வெளியில பார்த்துருக்காங்க. அப்போதைக்கு இடம் பார்க்கறதுக்கு ரொம்பவே பியூட்டிஃபுல்லா இருந்ததுனால அது வீடியோ எடுக்க ஸ்டார்ட் பண்ணிருக்காங்க. அப்போதைக்கு பார்க்கறதுக்கு ரொம்பவே வித்தியாசமா இருக்கக்கூடிய ஏதோ ஒரு ஆப்ஜெக்ட் பார்த்தீங்கன்னா பயங்கர ஃபாஸ்டா மூவ் ஆயிட்டு போய்கிட்டே இருந்திருக்கு. இது கூடவே பயங்கர ஃபாஸ்டா டக்குன்னு மூவ் ஆன அது பார்த்தீங்கன்னா பார்க்கறதுக்கு ரொம்பவே வித்தியாசமா இருந்திருக்கு. இது கூடவே இந்த உலகத்துல இருக்கக்கூடிய எந்த ஒரு ஏர்கிராஃப்ட் கூட இது மேட்ச் ஆகல. பார்க்கறதுக்கு அப்படியே சிலிண்டர் உருவத்துல டக்குன்னு மூவ் ஆன இதை பார்த்தீங்கன்னா அவங்க நேராவே பார்த்திருக்காங்க. அப்போதைக்கு வானத்துல ஏதாவது ஒரு பறவை தான் போயிருக்குன்னு சொல்லி இதை சாதாரணமா விட்டுருக்காங்க. ஆனா அதன் பிறகு எடுத்த வீடியோ மறுபடியும் செக் பண்றப்பதான் இப்படி ஒன்று வித்தியாசமா தெரிஞ்சிருக்கிறது அதன் பிறகுதான் அவங்களுக்கே தெரிய வந்திருக்கு. மேத்தன் எல்லிஸ்ங்கிற ஒரு நபரோட கார்ல இருந்து டேஷ் கேமராவில் ரெக்கார்ட் செய்யப்பட்ட இந்த ஒரு காட்சியை ஒரு குணம் நீங்களே கொஞ்சம் பாருங்க. ஏன்னா இந்த கார் பார்த்தீங்கன்னா எக்ஸாக்டா 70க்கும் அதிகமான கிலோமீட்டர் வேகத்தில் போய்கிட்டு இருந்திருக்கு. இது கூடவே அந்த காருக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா இன்னொரு காரும் போயிருக்கு. அந்த ஒரு கார் பார்த்தீங்கன்னா சடனா கட் அடிச்சு திரும்பி இருக்கு. அப்போதைக்கு அந்த நடு ரோட்ல யாரோ ஒருத்தங்க நிக்க செஞ்சிருக்காங்க. இதை பார்க்கறதுக்கு அப்படியே நைட் டைம்ல மனிதன் தான் யாரோ ஒருத்தங்க அந்த ஒரு இடத்துல நிக்கிற மாதிரி தெரிஞ்சிருக்கு. இந்த வீடியோ ஆரம்பத்தில் வாட்ச் பண்ணா உங்களுக்கு தெரியும். ஏன்னா அந்த ஒரு இடத்துல பார்த்தீங்கன்னா மனிதர்கள் யாருமே நிக்கிறதுக்கு சான்சஸே கிடையாது. இது கூடவே அந்த இடத்துல மனிதர்கள் நிற்பதற்கான பாசிபிலிட்டிஸே இல்லை. இப்படி இருக்கிறப்ப திடீர்னு தோன்றுனா இது பார்த்தீங்கன்னா என்னங்கிறது நிறைய பேர் பயங்கரமா குழப்ப முடிய செஞ்சிருக்கு. காரணம் இதை பார்க்கறதுக்கு அப்படியே ஒரு மனிதன் மாதிரி இருந்தாலும் இந்த கார் ஓனர் என்ன சொல்லியிருக்காங்கன்னா இது ஒரு உருவமா மறைஞ்சதுங்கிறத சொல்ல செஞ்சிருக்காரு. நீங்க பாக்குற இந்த வீடியோ இன்டர்நெட் சோஷியல் மீடியா வேர்ல்டு ஃபுல்லா பயங்கர வைரலா போயிட்டு இருந்திருக்கு. ஏன்னா ஸ்கூல் படிக்கக்கூடிய ஒரு சின்ன பெண் குழந்தை பாத்தீங்கன்னா அந்த ஒரு இடத்துல தாங்கிட்ட இருக்கக்கூடிய ஒவ்வொரு விளையாட்டு பொருட்களையும் வச்சு அதை பாத்தீங்கன்னா வீடியோ எடுக்க ஸ்டார்ட் பண்ணிருக்காங்க. அப்போதைக்கு தாங்கிட்ட என்னென்னலாம் விளையாட்டு பொருட்கள் இருக்குன்னு சொல்லி அதை ஒவ்வொன்றையுமே பாத்தீங்கன்னா எடுத்து வெளியில காமிச்சுக்கிட்டே இருந்திருக்காங்க. அப்போதைக்கு அவங்களுக்கு பின்னாடி இருக்கக்கூடிய ஒரு பொம்மையோட கை பாத்தீங்கன்னா ஆட்டோமேட்டிக்கா அசையறத நோட் பண்றாங்க. இது ஆரம்பத்தில் பார்த்த இந்த சிறுமி பார்த்தீங்கன்னா இதெல்லாம் ஒரு பெரிய விஷயமாவே எடுத்துக்காட்டியும் ஆனால் லைட்டாக பயந்துட்டாங்கன்னு தான் சொல்லணும். அதன் பிறகு இந்த டாலோட கை தூக்குறத பார்த்தீங்கன்னா கேமரால இதை நல்லாவே பார்த்துருக்காங்க. அதன் பிறகு பார்த்தீங்கன்னா பயத்தில் ஓட செஞ்சிருக்காங்க. இது எப்படி சாத்தியம்? இப்படி நடக்கிறதுக்கு வாய்ப்பே இல்லைன்னு நீங்க சொல்லலாம். இதே போலதான் இந்த சிறுமியை பிராங்க் பண்றதுக்காக யாரோ ஒருத்தங்க இது செஞ்சிருக்கலாங்கிறத சொல்லியிருக்காங்க. இது கூடவே இந்த வீடியோ பார்த்த சில பேர் என்ன சொல்றாங்கன்னா இந்த பொம்மைக்குள்ள அமோனிஷம் இருக்கலாங்கிறதையும் சொல்ல செஞ்சிருக்காங்க. ஃபேஸ்புக்கில் வைரலான இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா ஈவினிங் டைமில் தான் ரெக்கார்ட் செய்யப்பட்டிருக்கு. ஏன்னா ரஷ்யா நாட்டில் இருக்கக்கூடிய யாரோ ஒருத்தங்க பார்த்தீங்கன்னா ஈவினிங் டைமில் கிளைமேட் நல்லா இருக்குன்னு சொல்லிட்டு அது பார்த்தீங்கன்னா எதிர்ச்சியாக வீடியோ எடுக்க ஆரம்பிச்சிருந்துருக்காங்க. அப்போதைக்கு வானத்தில் பார்த்தீங்கன்னா பார்க்கறதுக்கு ரொம்பவே வித்தியாசமா இருக்கக்கூடிய ஏதோ சிலதெல்லாம் தோன்றிருக்கு. இது கூடவே தோன்றின வேகத்தில் அதெல்லாம் பார்த்தீங்கன்னா பயங்கர ஃபாஸ்ட்டாக மூவ் ஆகிட்டு போய்கிட்டே ஒரு கட்டத்தில் மறைஞ்சு போயிருக்கு. இதை பார்க்கறதுக்கு அப்படியே வானத்தில் ஒயிட் கலரில் இருக்கக்கூடிய சில ஷேடோஸ் மூவ் ஆகிட்டு போயிட்டே இருக்கிற மாதிரி தெரிஞ்சாலும் இதை பர்டிகுலராக பார்க்குறப்பையும் ஜூம் பண்ணி பார்க்குறப்பையும் இது என்னங்கிறது கிளியராகவே தெரியல. ஆனா இந்த வீடியோ பார்த்த நெட்டிசன்ஸ்லாம் என்ன சொல்றாங்கன்னா இது கண்டிப்பா ஏலியன் இன்வென்ஷனா தான் இருக்கணும்ங்கறத சொல்லியிருக்காங்க. AT&Tங்கிற ஒரு ஃபேமஸான கஸ்டமர் சர்வீஸ் ஷோரூம்ல தான் பார்த்தீங்கன்னா இந்த ஒரு வீடியோ ரெக்கார்ட் செய்யப்பட்டிருக்கு. ஏன்னா அந்த ஷோரூம்ல இருக்கக்கூடிய ஒரு ஏஜென்ட் பார்த்தீங்கன்னா கஸ்டமர் எல்லாருமே வெளியில போனதுக்கு அப்புறம் அந்த ஒரு இடத்துல பார்த்தீங்கன்னா தன்னுடைய போன்ல ஏதோ ஒன்று ரொம்ப நேரமா பார்த்துக்கிட்டே இருந்திருக்காரு. அப்போதைக்கு டேபிள்ல இருக்கக்கூடிய ஒரு ரிமோட் பார்த்தீங்கன்னா ஆட்டோமேட்டிக்கா ரொட்டேட் ஆயிருக்கு. இது கூடவே அந்த ஒரு ரிமோட்டை யாரோ ஒருத்தங்க திருப்பின மாதிரியும் தெரிஞ்சிருக்கு. இதை உடனே பார்த்தா அந்த நபர் பார்த்தீங்கன்னா இது எப்படி நடந்திருக்குன்னு சொல்லி அந்த ஒரு இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா பயங்கர ஃபாஸ்டா ஓட செஞ்சிருக்காரு. இது கூடவே தனக்கு இப்படி ஒரு சம்பவம் நடந்துன்னு சொல்லி அந்த ஒரு இடத்துல பார்த்தீங்கன்னா எல்லார்கிட்டையும் சொல்லிக்கிட்டு இருந்திருக்காங்க. ஆனா அப்போதைக்கு பார்த்தீங்கன்னா அவங்க யாருமே இதை பெரிய விஷயமாவே எடுத்துக்கல. அதன் பிறகு CCTV கேமரா ரெக்கார்ட் செய்யப்பட்ட ஃபுட்டேஜ் செக் பண்றப்பதான் எந்த ஒரு சம்பவம் உண்மைங்கிறது அதன் பிறகுதான் எல்லாருக்குமே தெரிய வந்திருக்கு. ஆனா இந்த ஒரு ரிமோட் மட்டும் எப்படி ரொட்டேட் ஆனிச்சுங்கிறது அங்க இருக்கக்கூடிய யாருக்குமே தெரியல.